Hi students, good afternoon. I am Nahajoti, your English teacher. I am glad to meet you through this video class. நீங்கள் எல்லாரும் உங்கள் மொபைலோட ரொம்ப பிஸியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிற டிசிஷன் மேக்கிங் இப்போ உங்கள் கையில் இருக்குது. பேரண்ட்ஸ் இஷ்டப்பட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டும் இந்த மொபைலை உனக்கு ஸ்டடீஸ்க்காக கொடுத்துருக்காங்க. பேரண்ட்ஸ்க்கு நல்லா தெரியும் படிப்பு ரொம்ப 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 முக்கியம்னு. ஒரு ஃபேமஸ் சேயிங் இருக்குது, ரீடிங் மேக்ஸ் அ ஃபுல் மேன். ஒரு புக் எடுத்துகிட்டு உங்கள் ரூமில் ரிலாக்ஸ்டாக ட்ராவல் கூட பண்ணாமல் ஒரு இன்ச் கூட நகராமல் உங்களால் ஒரு நியூ வேர்ல்டுக்கு போக முடியும். யூ கேன் இமேஜின் த சிச்சுவேஷன் தட் இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த ரீடர். யார் புக்கை படிக்கிறாங்களோ அவங்க மனசு வச்சாங்கன்னா அதை கற்பனை பண்ண முடியும். டுடே லெட்ஸ் see the poem Once Upon a Time which was written by Gabriel Okra. He is a Nigerian poet and novelist. He won many awards. Now let's see the poem. இந்த போயம் ஒரு நரேட்டிவ் மோனலாக். இந்த போயமோட எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே இங்கிலீஷில் ஃபுல்லும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதனால் இந்த ரிவிஷன் வீடியோவில் உங்களுக்கு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக தமிழ்லே நான் சொல்லலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸ்டோரி டெல்லிங் நம்ம எப்படி ஆரம்பிப்போம்? ஒன்ஸ் அப்பான் அ டைம் தேர் லிவ்ட் அ க்ரோ. முந்தி ஒரு காலத்துலன்னு தான் ஃபேரி டெய்ல்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். இங்கேயும் போயட் அப்படி சொல்லித்தான் போயமை ஸ்டார்ட் பண்ணுறாரு. கேப்ரியல் ஓக்ரா தன்னோட பையன்கிட்ட கதை சொல்லிட்டு போகிறார். முந்தி காலத்தில் இருந்த மனிதர்கள் மனதார சிரிக்கிறத வழக்கமாக வச்சுருந்தாங்க. அப்போ அவங்களோட கண்கள்லையும் அந்த சிரிப்பு என்ன பண்ணும் தெரியும். ஆனால் இப்போ இருக்கிறவங்க அதுக்கு நேர்மாறாக இருக்காங்க. ஒரு உணர்வே இல்லாமல் உணர்ச்சி இல்லாத கண்ணோட சிரிக்கணுமேனு கடனுக்கு சிரிக்கிறாங்க. ஒரு காலம் இருந்தது, அதில் மக்கள் மனதார ரொம்ப சந்தோஷமாக கை குலுக்குனாங்க. ஆனால் அதெல்லாம் இப்போ முடிஞ்சு போச்சு. இப்பொழுது உணர்வோடு வாழ்வது குறைந்து விட்டது. மனசே இல்லாமல் செய்யணுமேனு கை குலுக்குறாங்க. அப்படி அவங்களோட வலது கை குலுக்கிட்டு இருக்கும்போதே அவங்களோட இடது கை என்ன பண்ணுது, எதையோ தேடுது அப்படின்னு சொல்லி போயட் தன்னோட பையன்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு ஷேர் பண்ணிகிட்ருக்காரு. முந்தி காலத்தில் கெஸ்ட், அதாவது விருந்தாளிங்க வந்தாங்கன்னா இது உங்கள் வீடு மாதிரி, நீங்கள் மறுபடியும் கட்டாயம் வரணும் அப்படின்னு நினச்சவங்க நிறைய பேர் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ உள்ள மனிதர்கள் வாயளவில் வாங்கன்னு சொல்கிறாங்க, இது உங்கள் வீடு மாதிரி மறுபடியும் வாங்க, ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. அந்த காலத்தில் 2 தடவை இல்லை நிறைய தடவை போனால் கூட விருந்தாளிங்களை சந்தோஷமான முகத்தோட வரவேற்றவங்க நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அது எல்லாமே மாறி போச்சு. 2 தடவை இல்லை 3ஆவது தடவை போனாலே உங்களோட வருகை, அதாவது நீங்கள் வரப்போகிறீங்கன்னு தெரிஞ்சிட்டாலே அவங்க வீட்டு கதவு என்ன ஆயிரும், பூட்டி வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி போயட் வருத்தப்படுறாரு. போயட் தன்னோட மகன்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நானும் இவர்களுடன் சேர்ந்து வயதாக வயதாக அவங்களாட்டமே அவங்கள போலவே வாழ கற்றுக்கிட்டேன். எப்படி நாம் ஒவ்வொரு நேரத்துக்கு ஒரு ட்ரெஸ் போடுவோமோ அதே போல் சூழ்நிலை சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வீட்டில் இருக்கிறப்ப குடும்ப முகம், ஆஃபீஸ் போனால் ஆஃபீஸ் ஃபேஸ், அவங்க தெருவில் நடந்து போகிறப்ப தெருமுகம், ஃபங்க்ஷனுக்கு போனால் சிறப்பான சிரித்த முகம் அப்படின்னு சுச்சுவேஷனுக்கு தகுந்தாற் போல் மாறிட்டேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு தன் பையன்கிட்ட ஷேர் பண்ணுறாரு. ஆனால் அந்த முகம் எதுவுமே என்னுடைய உண்மையான முகமே இல்லை, அனைத்துமே போலியானது தான் என்று ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி தன்னோட பையன்கிட்ட கன்வே பண்ணிகிட்ருக்காரு. தன்னோட மகன்கிட்ட அவர் என்னெல்லாம் கற்றுக்கிட்டாருன்னு ஒரு லிஸ்ட்டு சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட், விதவிதமான முகங்கள் அணிய கற்றுக்கிட்டாராம். 2வது, நேம் சேக்குக்கு, அதாவது பேருக்கு சிரிக்கிறது, பற்கள் மட்டுமே காட்டுறது கற்றுக்கிட்டேன் அப்படின்றாரு. 3வதாக மறுபடியும் சந்திப்போம் அப்படின்னு கை குலுக்கிறப்ப மனசுக்குள்ளே நல்ல வேளை உங்ககிட்ட பேசின டைம் முடிய போகுதுன்னு கிளம்பப்பா என்று மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. ஆனால் வெளியில் சிரிச்சுக்கிட்டே ஹேண்ட் ஷேக் பண்ணுறதை கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறாரு. அடுத்து, உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம்னு சொல்கிறது எல்லாமே
பொய்யான வேஷம் அனைத்துமே வளர வளர தான் கற்றுக்கிட்டதா தன்னோட பையன்கிட்ட சொல்கிறாரு. ஆனால் இது எதுவுமே போயட்டுக்கு பிடிக்கல. அவர் எப்படி மாறணும்னு விரும்புகிறாருனா தன்னோட பையனாட்டம் மாறணும்னு விரும்புகிறாரு. அவர் வாழும் போலியான வாழ்க்கை போயட்டுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதுக்கு பதிலாக தனது மகனின் உண்மையான உணர்வோடு சிரிக்கிற அன்பான மனிதனாக வாழ விரும்புகிறாரு. அதோடு மட்டும் இல்லாமல் தான் கற்றுக்கிட்ட அத்தனை பழக்க வழக்கங்களையும் மறக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதனால் அவங்க பையன்கிட்ட அவர் என்ன சொல்கிறாரு, உண்மையாக உணர்வோடு சிரிப்பது எப்படின்னு எனக்கு சொல்லி கொடுப்பா அப்படின்னு சொல்லி தன் பையன்கிட்டேயே கேட்குறாரு. கடைசியாக மறுபடியும் முந்தி காலத்தில் உன்னை போல சிறு குழந்தையாக நான் இருக்கிறப்ப சிரித்ததை போலவே எனக்கு சொல்லி கொடு அப்படின்னு அவர் கைண்ட் ரெக்வெஸ்டாகவே தன் பையன்கிட்ட கேட்குறாரு. அப்போ இந்த போயம் மூலமாக என்ன சொல்ல வர்றாருனா, குழந்தையாக இருக்கிறப்ப உள்ள அந்த இன்னசென்ஸ் வளர 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 சூழ்நிலைக்கு ஏற்றார் போல் வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பிச்சிடும். அதில் உண்மைத்தன்மை என்ன ஆயிடுது, சுத்தமாக குறைஞ்சிருது. அது மாதிரி வாழாமல் எல்லாரும் உண்மையாகவும் உணர்வோடவும் மனித நேயத்தோடவும் வாழணும் அப்படிங்கிறது தான் போயட்டோட ஆசை. உங்களுக்கு இந்த போயம் இப்போ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரிப்பேர் வெல் ஃபார் யோர் ஃபர்ஸ்ட் midterm test. Once upon a time. This is the title of the poem. Again the poet begins the poem with the same line. So the figure of speech employed here is repetition. What is the figure of speech employed in the first line, children? Repetition. Coming to the fifth line, ice block cold ice. Here there is no warmth of feeling in ice. Feelingless ice are mentioned as ice block cold. So the figure of speech is metaphor. Do you remember the definition for metaphor? Yes, it is an implied simile used without as or like. Is it clear? Next, coming to the third stanza, feel at home, come again. The figure of speech is sarcasm. Just they say these words for namesake, not with wholeheartedness. So the poet mocks at them. Coming to the 23rd line, with all their confirming smiles, like a fixed portrait smile. You know very well, clue for simile, that is like or as. So the figure of speech employed here is simile. Coming to questions, whom is the poet talking to? The poet is talking to his son. What does the poet convey through the oft repeated phrase once upon a time? Here, once upon a time suggests how people behaved in the past. What does the poet mean by laugh with their hearts and laugh with their teeth? Laughing with one's heart reveals real gladness, while laughing with one's teeth reveals one's external showy love. What are they searching behind the poet's shadow? Search behind one's shadow means that people have a habit of accepting shadows rather than accepting real people. What do you understand by laughing with teeth? Laughter or smile is the outcome of happiness. When we pretend to be happy, then we smile by showing our teeth, by opening the mouth as wide as possible. What does ice block cold ice suggest? Ice block cold ice refers to people's insensitivity and lack of gentle emotions to fellow beings in the society. Coming to second stanza, how do people shake hands without hearts? People express fake intimacy with people they don't like. They shake hands without hearts. What do people's left hands do while their right hands shake hands with people? While shaking hands with their right hands, people extend their left hands into their friends' pockets
It means friendship and intimacy is all for selfish motives. The third stanza. How does the poet feel when they call him home? He feels that they are not sincere when they say, feel at home and come again. He feels that they are not sincere. How are the people at the present? They do not really expect others to go over there. They do not really expect others to go over there. How does the poet feel to find such people? You can see in the fifth line, there will be no thrice. The poet feels sad to find such hypocritical people. What has the poet learnt about phases? The poet has learned how to change phases according to different situations. Why is the poet forced to wear phases? The poet is forced to wear phases, that is home phase, office phase, street phase, host phase, cocktail phase. All this because many people wear smiles like dresses and none is sincere and honest. So they are changing the phases like dresses. Dear students, always you are all kind and obedient. You are all doing well and good. Prepare for your home test. Appreciation and analysis of the poem Once Upon a Time. Take care and be safe.